வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த குடல் ஆட்டுக்குடல் எப்படி நம்ம அதை க்ளீன் பண்ணி சுத்தமாக எல்லா அழுக்கையும் எடுத்துட்டு நம்ம அதை சுத்தமான முறையில் சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆட்டுக்குடலை இந்த சிறு குடலை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி வச்சு இந்த சிறு குடலை உள்ளே வெளியே மாற்றணும். அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம கட் பண்ணி சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இப்போ எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். அந்த கம்பியை வச்சு அதை எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி அதை மாற்றணும். அப்படி உள்ள வெளியே மாற்றிடணும். மாற்றிட்டோம்னா அது உள் சைடு வெளி சைடு வந்துடும். அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டோம்னா கம்ப்ளீட்டாக அது நமக்கு க்ளீன் ஆகி சமைக்கிறதுக்கான ஒரு இதாக வரும். அந்த மாதிரி கம்பி வச்சு அல்லது தென்னை சீவு வச்சு கூட அதை பண்ணலாம். அது பண்ணாமல் சமைச்சோம்னா அதில் உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் சுத்தமாக போகாது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குடல் பெருங்குடல். இந்த குடல் என்றைக்குமே சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணவே கூடாது. அப்படியே முழுசாகவே வாங்கிட்டு அதை இந்த மாதிரி அகலமாக வெட்டிக்கணும். அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த அழுக்கை சுரண்டி எடுக்கிறதுக்கு அது நமக்கு நல்லா வாய்ப்பாக வரும். இது போல் அகலமாக வெட்டிக்கணும். சுடுதண்ணியில் போடுறதுக்கு முன்னாடியே அகலமாக வெட்டி எடுத்துடணும். இப்போ எடுக்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி இப்போ நல்லா பார்த்துக்குங்க. அந்த மாதிரி இருக்கணும். துணி மாதிரி அகலமாக இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் சுடு தண்ணியில் எல்லாத்தையும் இப்போ நல்லா சூடான கொதிக்கிற அளவுக்கு சுடு தண்ணி இருக்கணும். அதில் எல்லாத்தையும் போட்டுடணும். அந்த பெருகுடலை இந்த மாதிரி கிழிச்சு விட்டுறணும். எல்லாத்தையும் சுடு தண்ணியில் அள்ளி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். சுடு தண்ணியில் இப்போ பாருங்கள், சுடு தண்ணியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி வழட்டி எடுக்கணும். அதை சுத்தமாக. அப்போ தான் அதில் உள்ள அந்த அழுக்கெல்லாம் வரும். குடலில் இருக்கிற அந்த அழுக்கு சுத்தமாக வழட்டி எடுத்துடணும். முன்னாடியே நம்ம சின்னதாக சமைக்கிற பக்குவத்துக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி அதை வழட்டி எடுக்க முடியாது. நீ என்ன தான் நீங்கள் சுடு தண்ணியில் 10 தடவை கழுவினாலும் இந்த அழுக்கு மட்டும் உங்களுக்கு சுத்தமாக வழண்டு வராது. இந்த மாதிரி தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு தான் சமைச்சு சாப்பிட்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. அது சுடு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்தாலே இது இந்த மாதிரி வந்துடும்.
அதுக்காக இதுக்கு வந்து வேறு எதுவும் செய்ய தேவையில்ல. பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து வழிச்சு எடுத்தாச்சு. அதை வந்து சுரண்டி எடுத்தாச்சு, கம்ப்ளீட்டாக சுரண்டியாச்சு. அதை தான் அதிலேருந்து அந்த அழுக்கு எல்லாமே அதுதான் எப்படி இருக்குது பார்த்துங்க. இந்த அழுக்கை வந்து அதுலேருந்து கம்ப்ளீட்டாக சுரண்டி எடுத்துட்டோம்னா அந்த குடல் வந்து உள்பக்கம் இருக்கிற மாரி வெளிப்பக்கமும் நல்லா வெள்ளையாக நல்லா கம்ப்ளீட்டாக வந்து தூய்மையாக வந்துடும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இந்தமாரி வந்துடும். இப்படி தான் இருக்கணும் குடல் சமைச்சு சாப்பிட்றதுக்கு. அது வந்து சுத்தமாக சின்ன சின்னதாக முன்னாடியே கட் பண்ணிட்டோம்னா இந்தமாரி வெயிட்டி எடுக்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிறுகுடல் வந்து இப்போ சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா அந்தமாரி வந்துடும். இதை வந்து நம்ம பக்குவத்துக்கு என்ன சமைக்கக்கூடிய பக்குவத்துக்கு அதை வந்து கட் பண்ணிக்கணும். வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணணும் சிறுகுடலை. ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது வந்து வீட்டுக்குள்ளேயே லைட்டு வெளிச்சத்தில் செய்கிறதுனால ரொம்ப கிளியரன்ஸாக வந்து தெரியல. அவ்வளோதான். பெருகுடல்லாம் வந்து துண்டு துண்டாக சமைக்கிற பக்குவத்துக்கு கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. பார்த்துங்க, ரொம்ப ரொம்பனா கழுவணுன்னு அவசியம் இல்லை. 3 தடவை கழுவினா போதும். இந்தமாரி சுத்தம் பண்ணும்போது ரொம்ப 10 தடவை போட்டுக்கிட்டு அதை வந்து இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நல்லா அரிசி மாதிரி பொலன்னு வந்துடுச்சு பாருங்கள். இப்படி தான் வந்து குடல் க்ளீன் பண்ணி சமைக்கிறது. இப்படி தான் சமைக்கணும். அதுதான் நல்லது. பார்த்துக்கிட்டு